தன்னிடம் உள்ளவற்றிலிருந்து சிறிது அடுத்தவருக்கு தருவது ஈகை. தன்னிடம் உள்ளவற்றையெல்லாம் அடுத்தவருக்கு தருவது தியாகம். தன்னிடம் உள்ளதையெல்லாம் தந்து தன்னுயிரையும் அடுத்தவருக்கு தருவதே நிபந்தனையற்ற பேரன்பு. அதே நிபந்தனையற்ற பேரன்பினால் எம்மை உளமாற அன்பு செய்யும் தயாளராம் இறைவனே, நாங்கள் உம்மை மறந்தாலும் நீர் எம்மை மறவாமல் நேசிக்கின்றீர். நாங்கள் பாவங்களால் உம்மை நோகச் செய்தாலும் உமது பரிவிரக்கத்தால் எம்மை புதுப்பிக்கின்றீர். உமது பேரன்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க தகுதியற்றவர்கள் என்ற போதும் நீர் எங்களை உதாசீனப்படுத்தாத காருண்யராக இருக்கிறீர். யோவான் நற்செய்தி இயல் 3 இறைச்சொற்றொடர் 16 தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என வாசித்து மகிழ்கின்றோம். இதோ இயேசுவின் செந்நீர் காவியத்திற்கு சான்று பகரும் புனித வெள்ளியாம் என்று நல்லவர்களாய் நீதிமான்களாய் இருந்த போதும் இந்த பாவம் நிறைந்த குற்றம் குரூரம் நிறைந்த சமூகத்தினால் அநியாயமாக தண்டிக்கப்படும் குற்றமற்ற மனிதர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீதி கதிரே எம் இறைவனே, எமது பாவங்களுக்காய் குற்றப்பழி சுமந்து கொடூரமாக நொறுக்கப்பட்டு எம் மீது கொண்ட அன்பிற்காகவே மாசற்ற இரத்தம் சிந்தி அன்பின் நிறம் சிவப்பு என உலக வரலாற்றில் பதிவு செய்த இயேசுவை போலவே அனைவரும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்ற மன உறுதியோடு ஏளனங்களையும் வீண் குற்ற பழியினையும் ஒரு பொருட்டாகவே கருதாது தொடர்ந்து ஏழைகள் வாழ தம்மால் முடிந்தவற்றை செய்வதோடு அல்லாமல் அவர்கள் சார்பில் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் மேன்மக்களை நீர் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து அவர்கள் செயல்படும் வண்ணம் அவர்களை நீர் பலப்படுத்தும். அவர்களது முயற்சிகளை பெருவாரியாக பலனளிக்க செய்தருளும். அவர்கள் பெயர்கள் மக்கள் மனதில் பொறிக்கப்படட்டும். அதோடு கூட அன்பின் ஆண்டவரே, நாங்களும் பிறரை காரணமின்றி குற்றப்பழி சுமத்தி தண்டனை தீர்ப்பிடாமல் குறைந்தபட்சம் நல்லது செய்வோரை, பிறர் அன்பு சேவைகள் செய்வோரை காயப்படுத்தாமலும் எம்மாலான ஒத்துழைப்பை நல்கிடவும் நல் மனம் தந்தருளும். ஜெபம் கேளும் எங்கள் நேசப்பிதாவே. ஆமேன்.